இதுவரை காத்த ஆண்டவரை சொல்லி நான் பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த மறுபடியும் சொல்லுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, சத்தத்தை உயர்த்தி இந்த மட்டும் காத்த எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, வேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம். ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே சொல்லுவோம் எல்லாரும். ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஆர்ப்பரித்து உயர்த்துவோம். ஓ துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. எத்தனையோ யோர்தான்களை, எத்தனையோ செங்கடல்களை நாம் கடந்து வர ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் நடுவில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. மறுபடியும் சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. மகத்தான கிருபைகளை மகிமையின் தேவன் தந்ததை சொல்லி உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் அவரை சொல்லி பாட போகிறோம். காக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிமா நீரூற்றிடுமே, மகிமா நீரூற்றிடுமே. ஸ்தோத்திர சத்தம் கேட்கட்டும். துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் 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 ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே ஆர்ப்பரிப்போம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து நம்மை புதிதாக மாற்றுகிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். பழையவை எல்லாம் போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கிய வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம்
ஸ்தோத்திர சத்தம் கேட்கட்டும். ஸ்தோத்தரிப்போம் துதிகளுடனே, அல்லேலூயா, துதிகளுடனே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இனிமேலும் எங்க வாழ்க்கை இம்மானுவேலரே, இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்தரிப்போம், ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஸ்தோத்தரிப்போம் துதிகளுடனே, அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய உள்ளம் ஸ்தோத்திரத்தினால நிரம்பி இருக்கு? கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்கணும். யோர்தான் வந்தது, செங்கடல் வந்தது, எல்லாம் நம்ம வாழ்க்கையில எழும்பிட்டு தான் இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு தைரியம் என்ன இருக்குன்னா, என்ன எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற எபினேசர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். சத்துரு போராடுறான், பல விதத்தில் போராடுறான். வியாதியை கொண்டு வரான், பலவீனத்தை கொண்டு வரான், சண்டையை கொண்டு வரான், சமாதான இன்மையை கொண்டு வரான், பொறாமையை கொண்டு வரான், எரிச்சலை கொண்டு வரான். எல்லாத்தையும் கொண்டு வரட்டும், எனக்கு பயம் இல்லை. காரணம் என்ன? என்னை எழுப்புகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், மோசேயை நடத்தினார். மோசே கூட சேர்ந்து அந்த ஜனங்களை நடத்தினார். நான் நம்புகிறேன் எங்களோடு கூட இணைந்து உங்களையும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். சபை என்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம். ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது ஒரு தைரியம் உண்டாகுது பாருங்க. எனக்கெல்லாம் அப்படி தான் உண்டாகிறது. வாழ்க்கையில் 6 நாளும் சோர்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரதான் செய்யுது. ஆனால் இந்த 7வது நாள் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வரும்போது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை, என்னால் முடியும், நாம் செய்ய முடியும் என்ற ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஏன் பலன்? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன் பலன் இல்லை, ஏன் பலன் இல்லை. என்னை பலப்படுத்துகிறவருடைய பலன் என்னோடு கூட இருக்கிறது. அவர் என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவை எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஆண்டவர் நமக்கு கல்வாரி சிலுவையிலே போனதினாலே எனக்கு விடுதலை உண்டாக்கினார். விடுதலையின் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க தேவன் விடுதலையின் தேவன். நம்மை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார், நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்த போகிறோம். லேட்டா வந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பரவாயில்லை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் இடம் இல்லைன்னா தயவுசெய்து சின்ன பிள்ளைங்க நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. வாலிப பிள்ளைங்க, டீன்ஸ் பிள்ளைங்க எல்லாரும் நீங்கள் முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே
சந்தோஷமா சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஓ நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி. கொஞ்சம் அசைஞ்சுதான் சொல்லுங்களேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுவோம். விடுதலை வெற்றியை எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் சத்தத்தை உயர்த்தி எனக்குள்ளே என்ன ஆனந்தம். என்னை தேடி வந்து என் பாவத்தை மன்னித்து என்னை மீட்டெடுத்த இயேசுவை மகிமைப்படுத்தி விடுவித்த ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். நிஜம்தானா? அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக, ஹல்லேலூயா, புது மனிதனாக சொல்லுவோம். விடுதலை விடுதலை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் சொல்லி பாடுவோம். செங்கடலை கடந்து, செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மூடி ஜெயிப்பேன், எக்காலம் மூடி ஜெயிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம். விடுதலை வெற்றி தருகிறவரே சொல்லுங்க. எனக்குள்ளே ஓ என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் நம்மை நிரப்புகிறவர். எதற்காக? சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல. அதிகாரம் அதிகாரம். எழும்பி நின்று எல்லாரும் சொல்லுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்ன. விடுதலை விடுதலை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினவாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என்ன
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடுவிக்கிற ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம். என்னை விடுவிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. அக்கினி சூளையில விடுவித்தவர், சிங்க கெபியில விடுவித்தவர். ஓ கல்வாரி சிலுவையிலே சத்துருவின் எல்லா அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு உங்களை என்னையும் விடுவித்த இயேசு. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் நம்மை விடுவித்து பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பெரிய நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ரொம்ப அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த மாதத்தினுடைய நம்முடைய சபைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம். அவர் நமக்கு கேடகமாய் இருந்து எனக்கு மிக பெரிய பலனுமாய் இருக்கிறார், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு இந்த சபைக்கு சொல்லி இருக்கிறார். பயப்படாதீர்கள், கர்த்தர் பெரிய பலனை நம்முடைய வாழ்க்கையில தரப்போகிறார். இதுவரைக்கும் கண்ணீரோடு விதைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் கம்பீரத்தோடு அறுக்கக்கூடிய பலனை கர்த்தர் இந்த மாதத்திலே ஓ ரகா தல ரபா ஷக நல்ல ஆவில நிரம்பி ஓ ஸ்தோத்திரம் களி கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. ஓ அது நிறைவேறும். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாதவர். ஓ ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சொல்லும் போதே எல்லா செத்த நிலைமைகளை ஆண்டவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். எந்த காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில செத்து போன நிலைமையில இருக்கிறதோ இயேசு ஜீவிக்கிறார்ன்ற வார்த்தையை சொல்ல 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 கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்கள் மீது பாய்ந்தோடுகிறது. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஓ ஸ்தோத்திரம். ஒரு சுகமளிக்கும் வல்லமை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறார். எல்லா நோய்களும் தீருகிறது, எல்லா வியாதிகள் தீருகிறது, எல்லா பலவீனங்கள் தீருகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, in the name of Jesus. எல்லா மனக்குழப்பங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார், எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிறார், எல்லா சமாதான இன்மையை மாற்றுகிறார். இருதயத்தில் ஒரு புதிய சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக நீர் ஆண்டவரை அடிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை மாட்சிமை உமக்கன்றோ, எல்லா துதியும் தூயவரே. கர்த்தரை உயர்த்துவோம். ஆராதனை, 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம்ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற எங்களை விடுவித்தீரே.
என்ன செய்கிறார்? உங்களை என்னையும் ஓ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொள்ளி. எங்க ஒவ்வொருவரையும் நீ ராஜாக்களாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் துணையாளரே எங்களை தேற்றுகிற தெய்வமே தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஓ அபிஷேகநாதரே, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஓ எங்கள் தெய்வமே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா, எப்போதும் இருக்கின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக. ஆண்டவரே, ஓ நாமம் வாழ்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஆராதனை. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஆராதனை எங்கள் தெய்வமே. உங்களை மறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா, ஆராதனை என் அன்பரே இயேசுவுக்கே, என் அன்பரே இயேசுவுக்கே, என் அன்பரே இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, என் அன்பர் இயேசுவுக்கே. ஓ ஹல்லேலூயா. உம்மை நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த மாதிரி ஒருவரும் எங்களுக்கு செய்ததில்லை. உம்முடைய ஜீவனை தந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற எங்கள் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் பயபக்தியாய் நிற்கிறோம். உம்முடைய ஐக்கியத்திலே பங்கு பெறுகிறவர்களாய், உம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். தகுதி இல்லாத எங்களுக்காக எங்களை தேடி நீர் எங்களை தேடி வர நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்து எங்களை அணைத்து கொண்டீரே. எங்களை உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள் இன்றைக்கும் வைத்திருக்கிறீரே. எங்கள் பாதுகாப்பே உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்கள் பாதுகாப்பே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நம்மால் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. உலகம் போகிற போக்கு, நாம் கேள்விப்படுகிற அநேக காரியங்கள், இந்த உலகம் பொல்லாங்கானதை செய்து கொண்டு பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நோவாக்கு ஒரு பேழை ஏற்படுத்தினது போல கர்த்தர் நம்மையும் ஒரு பேழைக்குள்ளே வைத்திருக்கிறார். அவருடைய பாதுகாப்புக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். அவர் கிருபையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய கிருபை. இன்னைக்கு அதை நினைச்சு அவருடைய பந்தியில நாம் பங்கு பெற போகிறோம். அவருடைய விலையேற பெற்ற கிருபையை, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி விலை மதிப்பே இல்லாத என்னை விலை உயர்ந்தவனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசனை வீசுகிறவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம் அது எல்லாவற்றையும் நினைத்துமை துதிக்கிறோம். ஆண்டவரே இவ்வளவு நேரம் அதை தான் சொல்லி நாங்கள் பாடணும். ஆண்டவரே நாங்கள் பாடினது வெறும் பாடல், வெறுமையாய் பாடல, எங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அனுபவித்து நாங்கள் உம்மை சொல்லி உயர்த்தினோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே வழிகாட்டுகிற தீபமாகி உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை நீர் வழி நடத்தும். எங்களுக்கு இப்போ எங்களோடு பேசும். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். ஆண்டவரே எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.